வாழ்க வளமுடன். அந்த உணர்வு அறநெறி கர்மயோகம். உலகில இதுவரையில எத்தனையோ மதங்கள் தோன்றி மக்களுக்கு சேவை செய்து கொண்டு வருவது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எல்லா மதங்களுடைய அடிப்படை கருத்து என்ன, மைய கருத்து என்ன என்று ஒரு கேள்வி எழுப்பி கொண்டு பார்த்தா இறை உணர்வு அறநெறி தான். ஏன்னா மனிதன் அறிவிலே உயர வேண்டாம், உள்ளதை உணரணும். உலகத்தை உணரணும், உடலையும் உணரணும். இந்த இரண்டுக்கு இடையிலே உள்ள தொடர்பை உணர்ந்து வாழணும். அப்போ இறைநிலையில இருந்து அவருடைய பரிணாமத்தில் எப்படி மனிதன் வந்திருக்கிறான் என்பதை தெரிந்து கொண்டாதான் மனிதனுடைய பெருமை தெரியும், மனிதனுடைய மகத்துவம் தெரியும். அது தெரிந்து கொண்ட பிறகு இறைவன் எல்லார் உள்ளத்திலையும் அறிவாக இயங்கிக் கொண்டிருக்கிறான் என்பது விளங்கிவிடும். இப்ப கேள்வி பேச்சா கேட்டிருக்குங்க. அது விளங்கி விட்ட பிறகு ஒவ்வொரு உருவத்திலையும் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இறைவனுக்கு நாம் துன்பம் கொடுக்க கூடாது. எந்த செயலாலும் ஒரு துன்பத்தை விளைவிக்க கூடாது என்ற கட்டுப்பாடு வருதல்லவா. இதுதான் ஒழுக்கம். துன்பப்படும் உயிருக்கு அந்த துன்பத்தை நீக்கணும் என்ற போது இது ஈகைன்னு சொல்றோம். அப்ப ஒழுக்கம் ஒண்ணு, ஈகை ரெண்டு. நாம் பிறந்து வாழ்ந்து வரோம். 15 ஆண்டு வரையில ஒண்ணுமே உற்பத்தி செய்து நாம் சாப்பிடல. ஆனாலும் சமுதாயம்னா கோடிக்கணக்கான மக்கள் சேர்ந்து உழைத்து நமக்கு எல்லா பொருட்களையும் கொடுத்து வந்ததல்லவா. நமக்கு வயது வந்த பிறகு அதே சமுதாயத்துக்கு நம்முடைய சேவையை தொழிலாளோ அறிவாலோ செய்யணும். இல்லையானா பெற்றுக்கொண்டே வந்தா வறண்டுவிடும் சமுதாயம். அப்போ ஈகையும் வேணும். அதுதான் கடமை உணரும். ஒவ்வொருவரும் சரியா நினைச்சு பாருங்க, நம்ம சமுதாயத்துக்கு கடன்பட்டிருக்கோம். காலையில இருந்து மாலை வரைக்கும் நூற்றுக்கணக்கான பொருட்களை உபயோகிக்கிறோம். நாம் செய்யல, அவங்க எல்லாம் செய்திருக்காங்க. அது கடன் தான். அதுக்கு நம்ம உழைப்பு கொடுத்தாதான் அந்த கடன் சரியாகும். அந்த உணர்வு தான் கடமை உணர்வு. கடன் என்ற ஒரு சொல் மை விகுதி பெற்று கடமை எனப்பட்டது. ஆகவே ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற 3 சேர்ந்த அதுதான் அறநெறி. இந்த ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற இந்த 3 தனிமனிதனிடத்திலேயோ ஒரு குடும்பத்திலேயோ ஒரு ஊர்லேயோ நாட்டிலேயோ எந்த அளவு சரியா இருக்குதோ அந்த அளவு தான் அமைதியும் வளம். எந்த அளவு எதை குறையுதோ அந்த அளவு சிக்கல், துன்பம். எனவே அறநெறி என்பது மனிதன் வளமாக வாழ்வதற்கு உரிய நேரிய வாழ்க்கை முறை. அந்த வாழ்க்கை முறை எப்படி வரணும்? எல்லார் உள்ளத்திலையும் இறைவன் அறிவாக இயங்கிக் கொண்டிருக்கிறான் என்ற தெளிவு வரணும். அது புத்தக ரூபமாகவும் போதனை ரூபமாகவும் வந்தா போறாது. இதுவரையில வந்த மதங்கள் எல்லாம் இறை வழிபாடு சொல்லி கொடுத்திருக்காங்க, இப்படி இப்படி வணங்கணும் சொல்லி. அறநெறியும் போதிச்சிருக்காங்க. இப்ப அறநெறி போதனை இவ்வளவு தூரம் வந்த போது கூட இது வரைக்கும் அறநெறியின் மூலமாக சரியான முறையில் அறநெறி வளர்ந்ததுன்னா உலகத்துல துன்பமே இருக்காதே. அப்ப பிறண்டு போயிருக்குது, சரியா நடக்க. அது ஏன் என்றால் இறை உணர்வு சரியாக இல்லை, உண்மை உணர்வு சரியான முறையில இல்லை. ஒரு கேள்வியை எழுப்பிக் கொள்ளுங்க. எல்லா மதங்கள்லையும் கடவுளை பற்றி பேசப்பட்டிருக்கு. இன்று வரையில
எந்த மதங்களாயிலும் நம் மதச்சார்பில் மதத்தினுடைய பயிற்சி முறையில இறைவனை காட்டி கொடுத்ததா, காண முடிந்ததா? பேர் இருக்கும், சில உருவம் இருக்கும், கண்ணு மூக்கு காது கடை எல்லாம் இருக்கும். இது வரைக்கும் யாருன்னா பார்த்தாங்களான்னா யாராயிலும் சிலர் வருவாங்க, நான் பார்த்தேங்க. எப்படி பார்த்தீங்க? என் கனவுல, அல்லது ஒரு நாள் அப்படி நான் பூஜை பண்ணிட்டே இருப்பேன், ஒரு நாள் அப்படியே எனக்கு தோற்றமாச்சு. அதெல்லாம் மனோசக்தியினாலே எதை அதிகமாக எண்ணிக்கொண்டே இருக்கிறோமோ சில சமயங்கள் அதுவே ப்ரொஜெக்ட் ஆகும். நம்முடைய உருவமே நம்முடைய உயிர் சக்தியே ப்ரொஜெக்ட் ஆகி அந்த மாதிரி தோற்றமாக வரலாம். அதெல்லாம் இறைநிலை அல்ல, நம்முடைய மனதில் இருந்து வரக்கூடிய ஒரு ப்ரொஜெக்ஷன், நம்ம கற்பனை தான் அது. எல்லாம் வந்த இறைவன் கண்ணு மூக்கு காது வச்சு உருவம் ஆயிட்டா மற்ற இடங்கள்ல எல்லாம் எங்க யார் இருக்கிறது? இருக்க முடியாது. எங்கு நிறைந்தது என்னன்னு கண்டுபிடிங்க. எங்கு நிறைந்ததாக அரூபமாக எல்லாம் வல்லதாக இருக்குமானால் எது இருக்க முடியும் என்று பார்த்தா இந்த பழத்தை எடுத்துக்கொள்ளும். இதுல கடவுள் நிலை என்ன என்று பார்ப்போம். இது நல்ல எரியிற நெருப்புல நம்ம போடுறோம், அல்ல துண்டு துண்டு துண்டா சிதைச்சுக்கிட்டே போறோம் வச்சுங்க. எரியில நெருப்ப போட்டா கொஞ்ச நேரத்துல சாம்பலாகி போச்சு, பழம் இல்லை. என்ன ஆச்சு பழம்? பல அணுக்கள் சேர்ந்து பழமாக இப்ப காட்சி அளிக்கின்றன. இப்போ அது தனித்தனியா பிரிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். பழம் அழிஞ்சு போகல, பழத்தில் உள்ள அந்த அணுக்கள் கூடி இயங்கிக் கொண்டிருந்த அணுக்கள் நெருப்பு பட்ட உடனே ஒன்னொன்னு விரைவாக சுழல ஆரம்பிச்ச போது இடைவெளி அதிகரிச்சது, விரிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அப்படின்னா இப்ப பழம்னா என்னன்னு பாருங்க. பல கோடி அணுக்கள் ஒன்று கூடி ஒரு கூட்டாக ஒரு மாஸ், ஒரு பருப்பொருளாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. எப்படி கூட்டு சேர்ந்துதோ அதே போல பிரிஞ்சும் போகும். அதான் இப்ப நெருப்புல போட்டா பிரிஞ்சு போகும். இந்த செடி, ஆப்பிள் செடியில இந்த பழம் வராத முன்ன எப்படி அந்த பழம் எப்படி இருந்தது? மரத்தோட மரமா இருந்தது. அதன் பிறகு பல அணுக்கள் கூடி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகி போச்சு, இந்த ஆப்பிள் வந்தது. இதுல இருந்து என்ன தெரியுது? எந்த பருப்பொருளும் நாம பார்க்கக்கூடிய தூளப்பொருள் எல்லாம் பல கோடி அணுக்கள் கூடி இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சி. அப்புறம் அந்த அணு என்னன்னு எடுத்துக்கொள்வோம், சின்ன துகள். விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய அணுவில் பல பார்ட்டிகள், அதாவது சிறு சிறு பரமாணு சொல்றாங்க, விண்துகளை தான் அவங்க எனர்ஜி பார்ட்டிகள் சொல்றாங்க. அதுல பல சேர்ந்தாதான் அணு என்பது எல்லாருக்கும் தெரியும். அப்படி பிரிச்சுக்கிட்டே போகும். அந்த பரமாணு என்ன என்று சாதாரணமா பார்த்தா அதுதான் உயிர் என்று சொல்லக்கூடிய விண். விண் என்றாலும் உயிர் என்றாலும் ஒண்ணுதான். ஏன்னா மெய்னா என்ன? அசையாதது, இருப்பாக உள்ளது. உயிர்னா அசைவது. இதுதான் இலக்கணம். மெய் அசைஞ்சா உயிர். அப்போ அந்த அசைவை நிறுத்திட்டீங்கன்னா, அந்த விண்ணில் இருக்கக்கூடிய அசைவு இயக்கத்தை நிறுத்துறோம்னு வச்சுங்க, அப்படியே நின்று போகும். அப்போ அதனுடைய நிலை என்னன்னா, கடல்ல அலை வருது இல்ல, அந்த அலையை நிறுத்திட்டோம். அணு மனசாலையா வச்சுக்கோங்க. ஒரு அலையை நிறுத்திட்டீங்க, அந்த அலை என்ன ஆச்சு? கடல் ஆச்சு. இப்ப கடல் வேற அலை வேற இல்லையா? கடலே தான் ஒரு சிறு அளவுல ஒரு இயக்கத்தினால வேறுபட்ட நிலையை குறிப்பிட்டு காட்டுறதுக்கு அலைன்னு சொல்றோம். அதே போல இந்த விண்ணென்ற துகளானது
தன்னைத்தானே விரைவாக சுற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிறு அலைதான் அது. அப்ப அதை நிறுத்தணும்னா வெளியோட ஒன்று கலந்து சுத்த வெளிதான். அப்ப அந்த விண்ணென்று சொல்லக்கூடிய எனர்ஜி பார்ட்டிகள் அல்லது விண் ஆகாசம் சுத்த வெளியாக இருக்கக்கூடிய பிரபஞ்சம் முழுவதிலும் ஊடுருவி நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு பொருள், அதனுடைய சிறு பின்ன நிலை, பிளவுபட்ட சின்ன ஒரு துண்டு. அப்போ அதுதான் எனர்ஜி பார்ட்டிகள் சொல்றோம். அப்ப அது எது எனர்ஜி பார்ட்டிகளா இருக்குது? சுத்த வெளியாக இருப்பதே இயங்கும் போது எனர்ஜி, அதாவது விண். கூடும் போது பொருட்கள். அப்ப எந்த பொருளை எடுத்து பார்த்தாலும் என்ன? எல்லா அணுக்களுடைய கூட்டம். அணு என்பது என்ன? இருப்பு நிலையாக உள்ள சுத்த வெளியினுடைய இயக்கம், துண்டுபட்ட இயக்கம், வளர்த்தம். அப்போ அணு என்பது என்ன என்று பார்க்கிற போது இயங்கும் வெளி. என்ன பூரணமா இருக்கிற போது வெளின்னா அது பிரிந்து அதில் ஒரு சிறு இயக்கம் வர்றப்போ அதுக்கு ஒரு பேர் வேணுமே இல்லையா? அதான் அணு. அணுன்னா நுண்ணியக்க மூலக்கூறு, அதை விட நுண்ணியது இல்லை, அதனால பரமாணுன்னு சொல்றேன். அப்ப இந்த மீண்டும் இந்த பழத்தை எடுத்துக்கோ. உருவத்துல பழம் யோசித்து பார்த்தோம்னா அணுக்களுடைய கூட்டு. அணுவோ வெளியினுடைய நுண்ணிய இயக்கம். அப்போ உண்மையிலேயே மூலப்பொருள் என்ன? இதுக்கு சுத்த வெளி என்று சொல்லக்கூடிய இருப்பு நிலைதான். அதுதான் பரம்பொருள் என்றும் ஆதி என்றும் அனாதி என்றும் பிரம்மம் என்றும் கடவுள் என்றும் தெய்வம் என்றும் மெய் என்றும் மெய்ப்பொருள் என்று சொல்லக்கூடியது ஒன்றுதான். அது எவ்வளவு பெருசா இருக்கும், எந்த அளவு மனம் விரிஞ்சாலும் அது வரைக்கும் எட்டாது தான். அந்த அளவு அதுக்கு எல்லையே இல்லாத ஒன்று. அத இப்ப நாம் விளக்கத்தினால தெரிஞ்சு கொண்டோமே. அததான் அதுல இருந்து வந்த விண்ண முதல் பூதமாக ஆகாசம்னு வச்சு அதனுடைய கூட்டுல திணிவு நிலைக்கு ஏற்ப காற்று, நெருப்பு, நீர், நிலம் என்று 5 பெற்றாங்க. 5 வேற வேற இல்லை. பாரதி பாடல்ல ஒரு இடம் வருது, ரொம்ப பேர் அதை கவனிச்சிருக்க மாட்டாங்க. காக்கை குருவி எங்கள் ஜாதி, கடலும் மலையும் எங்கள் கூட்டம்னு சொல்றோம். காக்கையும் குருவியும் எங்கள் ஜாதின்னா ஜீவயனம், அதாவது அனிமேட் இன்னனிமேட்னு பிரிக்கிறார். உயிருள்ள பொருட்கள், உயிரில்லாத உயிரற்றவை, இந்த பிரபஞ்சத்தை 2ஆ பிரிச்சுக்கிறார். அப்போ காக்கு குருவி இவைகளெல்லாம் பசி உணர்ச்சிகள் இவைகளெல்லாம் உள்ளவை. நானும் அப்படிதான். காக்கை குருவி எங்கள் ஜாதி, உணர்ச்சி நிலை உள்ள ஜீவ பொருட்கள். கடலும் மலையும் எங்கள் கூட்டம். கடலும் மலையும் அணுக்கள் சேர்ந்த ஒரு கூட்டம். அதுபோலதான் இந்த உடம்பும் அணுக்கள் சேர்ந்த ஒரு கூட்டம். இதுதான் அந்த சிறு கவியில பெரிய புதையல் இருக்கிறது. விஞ்ஞான புதையல், அது மெஞ்ஞான புதையல் ரெண்டுமே. காக்கை குருவி எங்கள் ஜாதி என்ற போது தன்னுடைய அதாவது உணர்ச்சி நிலை உள்ள பொருட்களை சொல்றாரு. கடலும் மலையும் எங்கள் கூட்டம்னு சொன்னா உணர்ச்சி நிலை இல்லாத எந்த பொருள் எடுத்தாலும் அணுக்களுடைய கூட்டம். அதே போலதான் இந்த உடல் கூட அணுக்களுடைய கூட்டமா என்று ஒப்பிட்டு பேசுவது. அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ முதல்ல கண்கள் மூலமாக இதை பார்த்தோம், பழத்தை பார்த்தோம். இப்ப கண்ணை மூடிக்கணும், அறிவின் மூலமாக பார்க்கணும் பழம் என்னன்னு. அதுதான் பரமாணு, அணுக்களுடைய கூட்டம். அதே அறிவை மேலோங்கி அந்த அணு என்ன பார்க்கிற போது இறைநிலை எதுவோ அதனுடைய அசைவு
அதனுடைய நுண்ணியக்க மூலக்கூறு என்ற போது உண்மையாக உண்மை என்ன உள்பொருள் எது என்று பார்த்தா அதே சுத்த வெளிதான் இப்பொழுது இயக்கத்தில் அணுவாகி கூட்டுல பழமாகிறது. இது ஒன்று மட்டுமல்ல, இந்த தாளம் எடுத்துங்க அல்லது இந்த பார்க்கக்கூடிய எந்த பொருளா இருந்தாலும் அந்த உருவத்தை முதல்ல நினைச்சுக்கிட்டு அதன் பிறகு அது எப்படி இயங்குதுன்னு பார்க்கிற போது அணுக்களுடைய கூட்டம்னு வந்துட்டா பிரபஞ்சம் முழுவதும் அணுக்களுடைய கூட்டம். சரி, அப்போ அந்த அணு என்ன என்று தெரிந்து கொள்ற போது சுத்த வெளியினுடைய நுண்ணிய இயக்க வேகம் கொண்ட ஒரு நுண்ணியக்க மூலக்கூறு என்ற போது எது அணுவாக இருக்கிறது? இறைநிலையே தான் அணுவாக இருக்கிறது. அது ஏன் இறைநிலைன்னு சொல்ல முடியாதுன்னா ஒரு மாற்றம் பெற்ற காரணத்தை அது விளக்கம் கொடுக்கணும், ஐடென்டிபிகேஷன். அதற்காக அதுக்கு ஒரு பேர். நேற்று பால் இருந்தது, வீட்டை தோரை குத்தியாச்சு, தயிராகி போச்சு. இன்னைக்கு பாலுன்னு கூப்பிடுறது இல்லை, அதை மறுநாளைக்கு இதை தயிர்னு சொல்றோம். அப்ப பால் உரை குத்தப்பட்டு தயிரான சரித்திரம் அங்க சொல்றோம் அந்த தயிர் என்ற வார்த்தையினால. அதே போல ஒவ்வொரு பேரும் நாம கொடுத்திருக்கிற பேரெல்லாம் அந்த இறைவன் பரிணாமத்தினால அடைந்த வேறுபாடுகளை குறிப்பிட்ட இடத்துல இன்னதுதான் என்று குறிப்பிட்டு காட்டுவதற்கு தான் அந்த பேர். எல்லாமே உண்மையில மூலப்பொருள் இறைநிலையா தான் இருக்கு. இப்போ இந்த உண்மையும் சரி, இது விஞ்ஞானபூர்வமாக உணரக்கூடிய உண்மை. விஞ்ஞானபூர்வமாக பார்ப்போம், அறிவு எடுத்துக் கொள்ளணும். புலன்கள் மூலமாக எத்தனையோ காட்சி, அப்புறம் அதை அறிவே உள்ளொடுங்கி உயிரை உணர்றோம். நுண்ணிய இயக்கம் தெரியுது, அதுதான் உயிர் சக்தி. நான் இப்போ சொல்லி வந்த விண் என்பது அதுதான். இன்னும் கூர்ந்து கவனிக்கிற போதுதான் அதை விண்கூட்டு கோடிக்கணக்கான விண்துகள்கள் சேர்ந்து உடல்ல இயங்கிட்டு இருக்கிறது என்பதையும் தெரிந்து கொள்ளலாம். அதன் பிறகு எங்க இருந்து இந்த அறிவு வருதுன்னா அந்த உயிரினுடைய படர்க்க நிலை, அந்த உயிர் மையத்துல இறைநிலை என்பது இருக்கிறது. அதாவது அந்த சுழற்சி வேகத்துல டைனமிக் போர்ஷன் இயங்கக்கூடிய ஒரு அளவு மையத்தில் இயங்காத இடம் இருக்குது. அது இறைநிலையே துண்டுபட்டு இயங்குகிறது. அதுல இயங்காத இடம்னா எதுவா இருக்கும்? அதே இறைநிலை இருக்கு. அந்த இறைநிலை தான் அறிவாக ஜீவகாந்த சக்தியின் மூலமாக படர்க்க நிலை எய்து மனமாக இயங்குகிறது என்று பிராக்டிகலா நம்ம உணர்வுகள் தெரிந்து கொண்டோமானால் அப்போ நம்முடைய அறிவே சிவம் தான். அறிவே சிவம் என்று எடுக்கும்போது அந்த சிவம் பூரணமாக எங்கும் நிறைந்திருக்கிறது. ஒவ்வொரு பொருளையும் அணுவாக இருந்து அணு மையத்தில் அதே கரு இறைவனாகவே தான் இருக்கிறது. எல்லா ஜீவன்களிடத்திலையும் அறிவாக உணர்ச்சியாக இருக்கிறது அதுவேதான் என்ற ஒரு நிலையிலே இறை உணர்வு பெற்றார். இப்படி தன்னுடைய மனதுக்குள்ளாகவே இருக்கக்கூடிய இறைநிலைய இது வரைக்கும் நானும் முயற்சி பண்ணேன். நான் இன்னும் இறைவனை காணலிங்க என்றுதான் சொல்லுங்க. நீங்க பலர் பொய் சொல்லல, விளங்கிக் கொள்ளாத சொல்றதுதான். ஏன்? நீங்க காண்ப பொருளெல்லாம் இறைநிலை தான். அப்படி இருந்தா ஏன் இறைநிலை எனக்கு தெரியலன்னு சொல்றோம்னா, இந்த இறைநிலை அல்லது இறைவன் என்பதற்கு நாம் ஒரு கற்பனை ஏற்கனவே வச்சிருக்கோம். கண்ணு காது மூக்கோட அது இருக்குது. இறைவன் இருக்கிறான், இன்ன பேருடையவன் இன்ன பேருடையவன். அது நான் வேண்டினா வருவான். வந்த உடனே வரம் கேட்பேன், இந்தப்பா என்ன தூக்கி கொடுத்துட்டு போயிடுவான். எனக்கு என்ன எல்லாம் கிட்டும். இந்த எண்ணத்தோடவே இறைவனை தேடி இறைவனை பூஜை பண்ணிட்டே இருக்கிறோம். வெறும் தேட்ட மாத்திரம் இல்லை, இந்த எந்த ஆபீஸுக்கு போனாலும் கொஞ்சம் லஞ்சம் கொடுத்து வேலை வாங்கிக்கிற பழக்கம் நமக்கு இருக்குது இல்ல? அதே போல
உனக்கு 50 தேங்காய் கொடுக்குறேன், எனக்கு இந்த வேலையை முடிச்சு கொடு. எனக்கு இந்த தேங்காய் கொடுக்கறதெல்லாம் தேங்காய் விற்கிற வியாபாரிக்கும்னா லாபமா இருக்கலாம், இவனுக்கும் லாபம் இல்லை, கடவுளுக்கும் வேண்டியதில்லை. இதெல்லாம் கற்பனையாக நாமா கூட்டிக் கொண்டது தானே தவிர இந்த எண்ணம் இருக்கிற வரையில உண்மையான கடவுளை காண முடியாது. ஏன்னா நீ உண்மையான கடவுளை தான் காண்ற, அதை ஒதுக்கி வச்சுடுற. ஏன் இதுவரைக்கும் மனதுல பதிஞ்சு தேடிக்கொண்டே இருக்கக்கூடிய கடவுள் கண்ணு மூக்கு காதோட வந்தா என்ன வரம் என்ன வரையா வேணும்னு கேட்கணும். அப்ப எனக்கு இந்த வரம்னா இந்த தூக்கி கொடுத்துட்டேன், இனிமே நீ போயிடு, நான் என்ன நினைச்சாலும் அது கிட்டும். அப்படியே எண்ணிக்கிட்டு இருக்கும். இதனால தான் உண்மையான கடவுள் பிடிபடாத வழிக்கு நிக்கிறதுக்கு காரணம். இதனாலதான் இந்த பக்தி மார்க்கத்துல கடவுள் நாட்டத்தை எல்லாம் விஞ்ஞானிகள் கேள்விப்படுறாங்க. அதாவது சூப்பர்டிஷியஸ் பிலீஃப், கற்பனையான ஒரு நம்பிக்கை என்று அதை கழிச்சு கொள்றாங்க. ஆனா இன்னைக்கு விஞ்ஞானிகளுக்கும் சரி மெஞ்ஞானிகளுக்கும் சரி கடவுள் மறைஞ்சு இருக்கிற இடத்துல நேரா காட்டி கொடுக்குறேன். இன்னைக்கு நான் என்ன எந்த பொருளை நீங்க பார்க்கிறது அனுபவிக்கிறது எதை எடுத்தாலும் உருவம் ஒளி ஒலி சுவை மனம், இதற்கு மேல இருக்குதா பாருங்க பிரபஞ்சம். உருவம் ஒளி ஒலி சுவை மனம், நீங்க என்ன இன்ப துன்பம் அனுபவிச்சாலும் சரி, ஒன்னு உருவத்தோட மோதி உருவத்தை பார்த்து உருவத்துல, அதே போல ஒளியை பார்த்து, ஒளின்னா எல்லா கலரும் கூட அதுலயே தான், ஒலியை ஒலி சுவையும் மனமும், இதை தவிர வேற எதையான அனுபவம் உண்டா? அப்படி பார்த்தா இந்த அதுதான் வள்ளுவர் ஒருவரா எல்லா இடங்களை விட அவர் தான் சொல்லியிருக்காரு, சுவை ஒளி ஊறு ஓசை நாற்ற நன்ற ஐந்தின் வழிதறிவான் கட்டே உலகு. இதை தெரிந்து கொண்டா இந்த உலகத்தை அறிந்து கொள்ளலாம். அப்படி பார்க்கிற போது அந்த சுவை ஒளி ஊறு ஓசை எப்படி வந்தது? இந்த சுத்த வெளியான பிரம்மம், தெய்வ நிலை, சிவநிலை, பூரண நிலை இருக்கிறதே. இப்ப யோசிச்சு பாருங்க, அது இல்லாத இடம் இருக்கா? எங்கே வாயனும் இல்லாத இடம் இருக்குமா? நிரம்பி இருக்குது. அதுலதான் எல்லாமே ஓடும். சரி, அப்படியானா அதுல இருந்து பிரிந்து, அதாவது ஒரு அலையாக இயங்குகிறதே விண், அது எங்க இருக்குது? அதுக்குள்ளதான். இந்த பேரியக்க மண்டலம் முழுமையும் அந்த விண் துகள் என்பது நெருக்கமாக இயங்கிக் கொண்டுதான் இருக்கு. அந்த சுழல் இயக்கத்தில இருந்து இன்னொரு அலை எப்பொழுதும் விரிவு அலைன்னு வந்துட்டே இருக்கு. இந்த விரிவு அலை இருப்பு நிலையாக உள்ள சிவத்தோடு கலக்கிற போது இதுதான் சிவம், அது சக்தி. பெரியவங்க சொல்லியிருக்காங்க அர்த்தநாரி பாதி சக்தி பாதி சிவம். இது என்னன்னா, இந்த சக்தி என்பது ஆங்கிலத்திலேயோ அல்லது விஞ்ஞானத்திலேயோ சொல்ல போனா இருப்பு நிலை என்பது, சுத்தவழி என்பது ஸ்டாட்டிக் ஸ்டேட், அதுல இருந்து பிரிந்து இயங்குவது டைனமிக் ஸ்டேட், இயக்கம், இருப்பு இயக்கம். இந்த இருப்பு நிலையிலிருந்து இயக்கமாகி அதிலிருந்து மீண்டும் ஒரு அலை தோன்றி இருப்போட கலக்கிற போது அந்த கூட்டுதான் காந்தம்னு சொல்றோம். இந்த காந்த சக்தியை நீங்க இன்னைக்கு எல்லாரும் உபயோகப்படுத்துறோம். இந்த விஞ்ஞான உலகத்துல கம்ப்யூட்டர் வரைக்கும் உபயோகப்படுத்துறதுக்கு காரணம் தான். அந்த காந்த சக்தி 5 வகையான இயக்கம் உடையது. அழுத்தம், ஒளி ஒலி சுவை மனம். இருக்கிறது வேகமா தள்ளுறது போறது எல்லாம் காரணம் தானே. எலக்ட்ரிசிட்டின்னு நம்ம சொல்றோம், அதுக்கு முன்னிலை காரணம் தான்.
எலக்ட்ரிசிட்டியா மாறுற போது ஒளியும் ஒளியும். நீர்லயோ அல்லது கெட்டி பொருள்லயோ அந்த ஒளியும் ஒளியும் உடனே பரவ முடியாத அங்கேயே சுழந்துகிட்டே இருக்கும். அதனால சுவையும் மனமும் ஏற்பட்டு போகும். எந்த பருப்பொருள்லையும் நீர் பொருள்லையும் சுவையும் மனமும் இருக்கும், ஒலி ஒளியோட அழுத்தத்தோட. இந்த ஐவகை இயக்கம் தான் பிரபஞ்சம். அந்த 5 வகை இயக்கத்துக்கும் காரணமானது காந்தம். அந்த காந்த சக்தியை சரியா தெரிந்து கொண்டால் அலை என்றது அதனுடைய இயக்க ஆற்றல், இருப்பு என்பது சிவம், தெய்வம். அப்போ இந்த உடல்லையோ அல்லது இங்கேயோ அந்த காந்தம் இல்லாத நிலை இருக்கு, இடம் இருக்குமா பாருங்க. சுத்தவெளி எங்கே இல்லையோ அலை, அந்த விண்ணினுடைய அலை எங்க இல்லையோ அங்கதான் காந்தம் இல்லை. வெளியும் விண்ணும் சேர்ற போது கட்டாயம் இந்த காந்த சக்தி இருக்கு. அப்ப காந்த சக்தி இல்லாத, அதனாலதான் இப்ப செவ்வாய் கிரகத்துக்கு போறாங்க அல்லது வேற ஒரு கோள்ல போய் நிலவுல போய் அங்க இருந்து ஒரு டெலிபோன் பண்றான். இங்க இருக்கிறவன் கேட்கிறான். டெலிபோன் ஒரு கருவி, அங்க இங்க ஒரு கருவி. இதுக்கு மத்தியில என்ன இருக்குது பாருங்க, காந்தம். அத வான்காந்தம்னு சொல்றோம். அந்த வான்காந்தத்தை அங்க அங்க கனெக்ஷன் கொடுத்த உடனே இந்த செவ்வாய், அதாவது அங்கிருந்து இங்கிருந்து தான் கேட்குதுன்றது இல்லை. இந்த பேரியக்க மண்டலம் பிரபஞ்சம் முழுவதில் எங்க இருந்தாலும் அந்த ஃப்ரீக்வன்சிக்கு அட்யூன்மெண்ட் வச்சுட்டா அதே கருவிய எங்க வேணுமானாலும் அதுவே சொல்லும், அதுவே பேசும். அப்போ எந்த பொருளாக இருந்தாலும் அதனுடைய இயக்கமே காந்த சக்தியினுடைய இயக்கமா. ஏன்னா சத்தம் தானே அங்கிருந்து கொடுக்குது அல்லது பிரஷரை சொல்லுது. அப்போ அதே காந்த சக்தி எங்குமே நிரம்பி இருப்பதனால நீங்க எங்க அழுத்தினாலும் அந்த இடத்துல அந்த கருவி இருக்குதோ அந்த கருவியில அந்த அழுத்தம் தெரியுது. இவ்வளவுதான். அப்போ இறைவன் இல்லாத இடம் இல்லை, அவன் இல்லாத செயல் இல்லை. அந்த செயல் இப்ப நாம ஒரு பொருளோட இப்படி தொடர்றோம், தொட்ட உடனே நமக்கு தெரியுது அங்க. ஏன்னா அந்த அழுத்தம் இருக்குது அங்க. அந்த அழுத்தமே பல கோடி அணுக்கள் கூடிய இயங்குற அழுத்தம் தானே அங்க அழுத்தம், பிரஷர். அந்த பிரஷருக்கு இந்த பிரஷர் உணரும், அழுத்தத்தை உணரும். இறைநிலை அந்த அழுத்தமானது சக்தியும் சிவமும் சேர்ந்ததுதான். சிவம் என்பது ஆகஸ்ட சக்தியாக இருக்குது, சக்தி என்பது பிரதிகிஷ்ட சக்தியாக, அதாவது கவர்ச்சி எழுச்சின்னு சொல்றமே, அந்த கவர்ச்சி எல்லாம் சிவத்தினுடைய வேலை, எழுச்சி எல்லாம் சக்தியினுடைய வேலை. சக்தியும் சிவத்தினுடைய அசைவு நிலை தான். அப்படி பார்த்தா இந்த ரெண்டும் ஒன்றாயிருந்து ஒன்றே ரெண்டாகி எந்த இடத்துலையும் எல்லா பொருள்லையும் காந்தம் என்ற நிலையில இயங்கிக் கொண்டு உருவமா ஒளியா சுவையா மனமா மொந்தா வாசனை வருது. காந்தத்தினுடைய தன்மாற்றம் பின்பா சுவையா இருக்கு, காந்தத்தினுடைய தன்மாற்றம். ஆனாலும் இன்பம் துன்பம். ஆகையினால நாம் எந்த பொருளோட சுவைக்கிறதோ கொள்றதோ இருந்தாலும் அது தொட்டு இயக்குவதா இருந்தாலும் அதுல ஒரு விளைவு வருகிறது. அது உயிர் பொருள்லதான் உணர்வு இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை, எல்லா பொருளையும் ஒரு உணர்வு என்பது இருக்குது. அதாவது ஒரு தீக்குச்சிக்கு ஒரு சிறு நெருப்பு அப்படி வச்சுங்க, அங்க அதற்கு ஒரு நியதி இருக்கிறது, உணர்வு இருக்குது. இந்த சூடு பட்டு இருக்கிற போது இன்பமாகவோ துன்பமாகவோ அமைதியாகவோ பேரின்பமாகவோ அனுபவிக்க. அப்ப எந்த செயல் செய்தாலும் அந்த செயல்ல ஒரு விளைவு வருது என்பதை ஒப்புக்கொண்டீங்கன்னா அந்த விளைவு என்பது எது? சிவம்,
சக்தியும் ஆகி காந்தமாகி அது எங்குமே ஊடுருவி இயங்கிக் கொண்டிருப்பதனால நீங்க எந்த செயல் செய்தாலும் செயலுக்கு தக்க விளைவாக வெளிப்படுது. இறைநிலையானது நீங்க எந்த செயல் செய்தாலும் அந்த செயலுக்குள்ளாகவே அது அடங்கி இருப்பதனால செயலினால தூண்டப்பட்டு அது விளைவாக வெளிப்படுகிறது. அப்ப எங்க எந்த விளைவு வந்தாலும் இறைவனுடைய தூரக்காட்சி தான் அது. கையை தட்டினா நிரம்பி இருக்கிறது காந்த சக்தி. அந்த அது வரையில இவ்வளவு அணுக்கள் கூடி அந்த காந்தத்தை ஒலியா மாத்து. இறைவன் தான் சத்தமாக வந்தான். இப்போ ஆனா நாம் இறைவன் இப்படி இப்படி இருக்கணும், மேல சடமுடி இருக்கும், அந்தாண்ட 2 பாம்பு சுத்திட்டு இருக்கோம், இந்தாண்ட ஒரு பொம்பளை பொம்மை இருக்கும், இப்படி ஒரு எல்லாம் இப்ப இதுதான் இறைவன் நினைச்சிட்டு இருக்கோம். ரொம்ப பேர் வேற மாதிரி இன்னும் சில உருவங்களை எல்லாம் இறைவன் நினைச்சிட்டு இருக்காங்க. அது இல்லாத இந்த சத்தத்தை போய் இறைவன் என்றா ஒத்துக்க முடியலையா? இந்த உண்மையை உணர உணர உணரதான் பகவத்கீதையிலே என்ன சொல்றான்? நானே ஒளியாக இருக்கிறேன், நானே ஒளியாக இருக்கிறேன். என்னை யார் தெரிந்து கொள்ளுகிறார்களோ அவர் எப்பொழுதுமே என்னை விட்டு நீங்குவதில்லை, அவரை விட்டு நீங்குவதில்லை சொன்னா இந்த உண்மையை உணர்ந்தா எந்த செயல் செய்தாலும் எல்லாம் வல்ல இறைவன் அந்த செயலில் விளைவாக வருவானே. இதான் கர்மயோகம். கர்மம் என்ற செயல், செயலே இறைவனை காணக்கூடிய யோகம் தான் கர்மயோகம். எந்த செயலாக செய்து அதுக்கு விளைவு இல்லைன்னு சொல்ல முடியுமா? பாருங்க, அந்த விளைவு எந்த செயல் செய்தாலும் அதில் வரக்கூடிய விளைவு இறைவனுடைய திருவிளையாடல் காட்சி, பிசிக்கல் அப்பியரன்ஸ். உணர்ந்து 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 அது என்னைக்கு இது தவறுன்னு நினைக்கிறீங்களோ அன்னைக்கு ஒன்னா தள்ளிடுங்க. அது வரைக்கும் இதை போட்டு வச்சுக்கோங்க. எந்த செயல் இருந்தாலும் திறமை நோக்கம் இந்த இரண்டுக்கு தக்கவாறு செயல் விளையுது. அந்த செயல் விளைவு ஒண்ணு உண்டு. அந்த விளைவு இடம், தொடர்பு கொள்ளும் பொருள், காலம், இதுக்கு தகுந்தவாறு இன்பமாகவோ துன்பமாகவோ அமைதியாகவோ பேரின்பமாக வரும். உன்னுடைய நோக்கம் திறமையை ஒட்டி விளைவு வருது. ஆனா அந்த விளைவு இன்பமோ துன்பமோ கொடுப்பது என்ன? இடம், தொடர்பு கொள்ளும் பொருள், காலம், இதுக்கு தகுந்தவாறு இன்பமாக மாறலாம், துன்பமாக மாறலாம். அதாவது ஒரு ஒரு திருமணமான தம்பதிகள் அவங்க ஒருத்தரோட ஒருத்தர் அன்பா பேசிக்கொள்றாங்கன்னு வச்சுக்கலாம். அது எங்க பேசினா நல்லா இருக்கும், அந்த இடத்துல சரி. ஆனா பேச முடியாத இடத்துல, பொது இடங்கள்ல எந்த விதத்துல நடந்து கொண்டால் நல்லதோ அது சரி. மற்ற இடத்தெல்லாம் சரி, அதுவே துன்பமா வரும். அது மாதிரி இடம், தொடர்பு கொள்ளும் பொருள், காலம், இதுக்கு ஏற்ப இன்னொரு துன்பம் நல்லது கெட்டதெல்லாம் அங்கதான் இருக்கு. ஆனா செயலுக்கு தகுந்த விளைவு கட்டாயம் இருக்கும். கையை தட்டினா சத்தம் வரும். நோக்கம் திறமைக்கு தகுந்தவாறு விளைவு கட்டாயம் வரும். இன்றையில இருந்து என் செயலிலே விளைவு வருகிறது. அந்த விளைவு காந்தத்தினுடைய வெளிப்பாடு. காந்த சக்தியோ இறைநிலை என்ற ஸ்டாட்டிக் ஸ்டேட் இருப்பு நிலையும் அதனுடைய இயக்க அலையாக உள்ள ஒரு அலையும் இரண்டு சேர்ந்ததான் காந்தம். அதனுடைய தன்மாற்றம் தான் அழுத்தம், ஒளி, ஒலி, சுவை, மனம். ஆகவே நான் எந்த இடத்துல எதை நோக்கினாலும், எதோட கூட்டுறவு சேர்ந்தாலும், எதை இயக்கினாலும் அந்த காந்த சக்தியாக இருக்கக்கூடிய இறை நிலையும் சக்தி நிலையும் இரண்டும் வெளிப்பாடாக வரும்போது அழுத்தமாக, ஒளியாக, சுவையாக, மனமாக வருகிறது. ஆனால் எந்த செயல் செய்தாலும் இது வெளிப்பாடு ஒன்று, அதை அனுபவிக்க போது இன்பமோ துன்பமோ ஒன்று. இரண்டுமே எனக்குள்ளாக பதிந்து என்னுடைய தன்மையை உயர்த்தி கொண்டே வருகிறது.
இதுவரையில அனுபவிச்ச அனுபவப்பதிவு தான் உங்களுடைய தன்மை, என்னுடைய தன்மை. இந்த உடல் போய் இன்னொரு உடல் இதுல இருந்து வந்தாலும் சரி, குழந்தைகள் குழந்தை என்ற பெயரால அதுலயும் இதை தொடர்ந்து தான் வரும். ஆக இம்மைக்கும் மறுமைக்கும் இந்த தொடர்பு, வினை தொடர்பு கூட அதுவே காந்த சக்தி தான். எனவே இந்த உண்மையை அடிப்படையாக மனதில் வைத்துக் கொண்டு பார்த்தீர்கள் ஆனால் இறைவன் இல்லாத இடமே இல்லை. இறைநிலையே தான் சாதாரணமான பொருட்கள் இடத்துல பேட்டர்ன், பிரிசிஷன், ரெகுலாரிட்டி, அதாவது வடிவம், அதில் உள்ள ஒரு குணம், அது காலத்தால அது செய்ய நிகழக்கூடிய நிகழ்ச்சிகள், இவைகள் எல்லாம் எல்லா பொருளையும் இருக்குது. கல்லிலிருந்து மண்ணில் இருக்குது. ஆகவே இந்த முறையில எல்லா பொருளையும் இறைவனை காணக்கூடிய ஒரு அறிவு வந்துட்டுனா எல்லா ஜீவன்கள்லையும் அதுவே அதை அடுத்து உணர்ச்சிகளாக, இன்ப துன்ப உணர்வுகளாக இருக்கிறது ஜீவன்களிடத்துல. மனிதனிடத்துல இன்ப துன்ப உணர்ச்சிகளோடு சில நல்லது கெட்டது தெரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலும், பொருட்களை பார்க்கிறானே பார்க்கக்கூடியவன் யார் என்று பார்க்கக்கூடிய ஆற்றல் தான் ஆறாவது அறிவு. பார்ப்பவன் யாரென பார்ப்பவன் பார்ப்பனன். பார்ப்பனன்னா யோகி. அப்படி பார்த்து பார்த்து பார்த்தவனே பார்க்கிறவனும் ஒண்ணுதான், அவன் வான் இறைவன் என்று தெரிந்து கொண்டான் ஞானி. யோகம் என்பது பயிற்சி, உண்மையை உணர்வதற்காக எடுக்கக்கூடிய உளப்பயிற்சி யோகம். அதுல இருந்து தெளிவு கண்ட போது ஞானம். ஞானம் பெற்றுவிட்ட பிறகு என்ன தெரியுது? இந்த உடல் எத்தனையோ தலைமுறை தாண்டி வந்திருந்தாலும் சமுதாயத்தினால ஆக்கவும் காக்கவும் பட்டது. இன்றைக்கும் சமுதாயம் தான் இதை பாதுகாத்து வருது. இன்றைக்கும் காப்பளிக்கக்கூடியது, கல்வியை கொடுத்தது, பாஷையை கொடுத்ததெல்லாம் சமுதாயம் தான். எனவே இந்த உடலும் இந்த உடல்ல உள்ள ஆற்றல் அத்தனையும் சமுதாயத்துக்கு சொந்தமான சொத்து என்ற உண்மையை ஒப்புக்கொண்டா போதும். நீங்க இந்த உடலை இந்த சமுதாயத்துக்கு ஒப்பிச்சுடுறேன்னுட்டு எங்க போய் கேட்டாலும் யாரும் வானான்னுறாங்க. இது என்னத்துக்கு இன்னொரு சனியான்னுட்டு நாம தான் ஒப்பிச்சு கொள்ளணும் உண்மை உணர்ந்து. அதே போல உயிரை எடுத்துக்கொண்டா உயிருக்குள்ள உள்ள அறிவை எடுத்துக்கொண்டா உயிர் என்பது சக்தி, அறிவு என்பது சிவம். இது இறைவனுடைய திருவிளையாடல், அதனுடைய ஆட்சி. அதை அங்க ஒப்பிச்சுடும். உடலை சமுதாயத்தை ஒப்பிச்சாச்சு, அறிவை இறைவனுக்கு ஒப்பிச்சாச்சு. அதான் இதோட அது சேர்த்துட்டோம். அப்ப நான் என்று சொல்லிக் கொள்றதுக்கு என்ன இருக்குன்னு சொல்லி பாருங்க. அதுக்கு முன்னே நான் உடலா இருக்கேன், நான் அறிவா இருக்கேன்னு சொல்லலாம். இப்ப இந்த ரெண்டும், அறிவு இறைவன், உடல் சமுதாயம், இந்த இடத்துலதான் நான் எனது என்ற இரண்டு எண்ணக்கோடுகளும் அருந்து போகும், பற்றற்ற நிலை. அதன் பிறகு இந்த சமுதாயத்துக்கு இந்த உடலை ஒப்பிச்சு விட்டதுனால சமுதாய நன்மைக்குரிய காரியங்களையும் சமுதாயத்தில் உள்ள மக்களுடைய நலத்துக்குரிய செயல்களை மாத்திரம்தான் செய்வேன் என்ற போது அதுதான் சமுதாயத்தொண்டு. சன்னியாசன்றது அதுதான். சன்னியாசம்னா ஊரை சுத்தி பிச்சை எடுத்துக்கு ஒழுங்கா சாப்பிட்டுட்டு இல்லாத செயலெல்லாம் செய்துட்டு வர்றதுதான் சன்னியாசம்னா அதை நம்பாதீங்க. சமுதாயத்தினுடைய சொத்து தான் இந்த உடல் என்று அவர்கள் ஒப்பிக்கிறதுக்கு பதிலாக அந்த உடல்ல இருக்கக்கூடிய விளைவுகள், ஆற்றலை எல்லாம் அந்த சமுதாயத்துக்கு தொண்டின் மூலமாக எப்பொழுதும் சமுதாயத்துக்கு தொண்டு, பிற தொண்டு ஆற்றுவதற்கே பிறந்திருக்கு என்று கொடுத்துட்டா. அதான் இதில கூட நீ செய்வதெல்லாம் இறைவனுக்கு அதை அர்ப்பணம் பண்ணிடு. அறிவு இறைவனாக இருக்கான், அவன் தான் உடலாக இருக்கான். அதனால இதெல்லாம் இப்படி நடக்குது. இது ரெண்டு கூட்டுல மயக்கத்துல நான் இந்த உடல் வரைக்கும் எண்ணிக்கிட்டு இருக்கேன்.
அப்போ இறைவன் என்ற அறிவை ஒப்பிச்சுட்டு சமுதாயத்துக்கு உடலை ஒப்பிச்சுட்டா மிச்சம் இருக்கிறது ஒண்ணும் இல்லை. அவன் தான் சுத்த ஞானி. அதுதான் சந்நியாசம். அப்பதான் தொண்டு முழுமையாக தன்னை அர்ப்பணித்துக் கொள்றான். அந்த அர்ப்பணம் செய்து கொண்ட பிறகு அப்போ குடும்ப வாழ்க்கை இருக்கலாமான்னு கேள்வி வந்தா குடும்பத்திலையும் இருக்கலாம். அவங்க என்ன தப்பு செய்தாங்க அவங்கள விட்டுட்டு ஓடிடுறதுக்கு? இது வரைக்கும் அவங்க உனக்கு செய்ததெல்லாம் நன்றி எல்லாம் அந்த நன்றிக்கடனை அங்க அவங்களாண்ட இருந்துதானே செய்து செலுத்தி ஆகணும். அதனால குடும்பத்தை விட்டு அண்ணாண்ட போய் வெளியே இறங்கினாதான் சந்நியாசம் என்ற ஒரு கற்பனை இருக்குது பாருங்க, அது இன்னையோட ஒழிச்சுடுங்க. குடும்பத்தை விட்டு டெல்லியில ஒரு அன்பர் இருந்தார். அவர் 1700 ரூபாய் சம்பளம், 4-5 குழந்தைகள். அவர் என்னவோ அப்படி அடிக்கடி சொல்லுவார், நான் போயிட போறேன் வெளியில, நான் சன்னியாசம் வாங்கிட போறேன், நான் ஆசிரமத்துக்கு போறேன்னு சொல்லி இந்த சொல்லு கேட்டு 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 அந்த அம்மாவுக்கும் ரொம்ப வருத்தம், குழந்தைங்களுக்கும் வருத்தம். என்னண்ட இந்த பேச்சு வந்தது. அப்புறம் அவருடைய நண்பர் ஒருத்தர் கொண்டு இனிஷியேஷன் பண்ணி வச்சாரு. அப்புறம் என்னங்க நீங்க சன்னியாசம் எடுத்துக்கிட்டு ஆசிரமம் எங்கேயோ போகணும்னு சொன்னீங்கன்னு சொன்னாங்களேன்னு கேட்டேன். ஆமாங்க, பின்ன என்ன இருக்குது, என்ன இதெல்லாம் இருக்குது அப்படி அப்படின்னு. அப்படிதாங்க, உங்களை போலதான் நானும் இருக்கேன். ஆனா அங்க பொண்ணு நீங்க இங்கேயும் இடம் பார்த்து வச்சிருக்கீங்க பொழுது, எனக்கு அந்த இடம் தெரியல. 2 பேரும் சேர்ந்து நாளை காலையில புறப்படலாம். நான் எப்பவும் தயாருங்க, எப்பவும் தயாருன்னா. சரி, ஒரே ஒரு கேள்வி, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு நாம் என்ன செய்யலாம்? அங்கே ஆசிரமத்துல போனா எங்கேயெல்லாம் அதை அங்கேயே பார்த்துக்கலாம். அப்போ இன்னைக்கு நாம என்ன செய்யறோம்? நாம சம்பாதிக்கிறோம், சாப்பிட்றோம், குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம், அது மாதிரி இதா இருக்குது. அதிகாரத்தோட போய் உட்காந்து சாப்பிட்றோம். அங்க போனா அது பிச்சு தானே. ரெண்டாவது, இந்த ஆசிரமங்கள் எல்லாம் ஷோர் என்ன ஏனாம போட மாட்டாங்க. எல்லாரும் பார்க்கறதுக்கு சில சமயம் போடுவாங்களே தவிர, நீங்க அங்கேயே இருக்கிறீங்கன்னு சொன்னா முதல் ஒரு உத்தியோகம் என்ன? தொடப்பக்கத்தை கொடுப்பாங்க, சமையல் அறையில தேய்க்கிறதுக்கு கொடுப்பான். இந்த வேலையில நீங்க என்ன எடுத்துக்கிறீங்க, நான் என்ன எடுத்துக்கிறது? யோசிக்க வேண்டியதுதான். இன்னைக்கு யோசிச்சு வாங்க. காலையில வந்தாரு. காலையில சுவாமிஜி ராத்திரி எல்லாம் நான் தூங்கலன்னாரு. ரொம்ப நல்லதா போச்சு, நான் நிம்மதியா தூங்குறேன். அதுக்கப்புறம் இப்ப என்ன கிளம்புறதுக்கு என்ன சொல்றீங்கன்னா, ஐயோ அந்த மாதிரி இந்த கற்பனையினால ஒண்ணு அது மேல இது மேலன்னு சொல்லி இருக்கிறத விட்டுட்டு இப்ப என்ன நமக்கு வேண்டியது? நமக்கு என்ன இருக்கிறதோ அதை நல்ல மாதிரியாக வைத்துக்கொண்டு அனுபவிப்பது என்பது இன்னைக்கு உள்ள நிலையிலே திருப்தி அடைவது. கண்டிஷனல் சாட்டிஸ்பாக்சன் will be successful. அதாவது எனக்கு அது கிடைச்சதுன்னா நான் திருப்தியா இருப்பேன்னு எண்ணினால் ஒரு காலம் அது கிடைச்சா கூட திருப்தி இருக்காது. காரணம் என்னன்னா, அது கிடைத்தால் என்று சொன்னா அது கிடைச்ச உடனே அதை விட்டு இன்னொன்னு வேணும், இப்படியே போயிட்டே தான் இருக்கும் அறிவு. அதனால திருப்தி ஏற்படவே. இன்றைக்கு நீங்க திருப்தி அடையலன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய வசதி, உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு செல்வாக்கு, எதுவா இருந்தாலும் நீங்க எந்த நிலையில இருந்தாலும் சரி. ஒரு அன்பர் சொல்றாரு, நான் நிறைய கடன் பட்டுட்டுங்க. சரி, எப்ப கடன் பட்டீங்க? நான் இது 5-10 வருஷமா. அன்னைக்கு இல்லையோ அதை யோசனை பண்ணணும். சரி, இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க? அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கணுமே இல்லையோன்னு. ஆமா. இல்லைங்களே, நீ இல்லாத போது எப்படி கொடுப்ப? நீ ஏன் வரணும்? அவங்க இல்லையோ, நீ வாங்கிட்ட, நீ நல்ல மனித இருந்தா கொடுக்க போற, இல்ல போற என்ன செய்யணும்? எப்படி அப்போ நீ வருத்தப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை, அவன் படணும். அப்படி விட்டுடு, அப்போ உன்னுடையது இல்லை. ஆனா கட்டாயம் நீங்க உழைச்சு பாருங்க, வந்தா கொடுத்துடுங்க. ஆனா கவலை உங்களுது இல்லைன்னு.
அந்த மாதிரியில நாம் எதையாவது இழுத்து போட்டுக்கிட்டு அப்புறம்தான் சந்தோஷப்படுவோம், திருப்தி வரும்னு நினைக்கிறது இருக்குதே, அது திருப்தியே வராது. சரி, போற போது யாராயிலும் எடுத்துட்டு போறாங்களா? ஒண்ணும் இல்லை. சரி, இருக்கிற போது எடுத்துக்கோ. 1 கோடி வச்சிருக்கான், அரை கோடி வச்சிருக்கான், 50 லட்சம் வச்சிருக்கான்னு வச்சுங்க. இந்த குடல் ஜீரணிக்கிற அளவுக்கு மேலே யாராயிலும் சாப்பிட முடியுமா? சாப்பிட்டா பேதிதான். சரி, உடல் சுமக்கிறதுக்கு மேல இந்த துணியை தான் போட முடியுமா? அதுவும் முடியாது. நின்ற கால அளவு, படுத்த உடல் அளவு, இதுக்கு மேல பூமி அனுபவிக்க முடியுமா? எல்லாம் எல்லை கட்டியாச்சு, அதுக்கு மேல செய்ய முடியாது. அப்போ என்ன வேணும்? அப்போ நமக்கு என்ன வேணும்? இதெல்லாம் இருக்கு. இன்னும் மேலும் மேலும் நாம் ஈட்டுவதற்கு நமக்கு ஆற்றலும் இருக்கு. ஈட்டுவோம், செய்வோம், நம்ம கடமையை செய்வோம், பிறருக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்வோம், முடிந்த வரையில செய்வோம், முடியாத போது இவ்வளவுதான் வச்சுடுவாரு. இந்த அளவுல திருப்தி பட்டாதான் அதுதான் சந்நியாசம். சந்நியாசத்துக்கு ஒரு சில லட்சணங்கள்லாம் சொல்றாங்க. நாளைக்கு என்ன செய்வேன் என்ற ஒரு ஏக்கம் ஒரு மனிதனுக்கு இருக்குமே, ஆனால் அது இல்லை சந்நியாசம். இன்னைய வரைக்கும் நடந்தது இதுவே அத்தாச்சு. அதுக்குதான் ஒரு ஒரு கவி சொன்னாங்க, கருப்பைக்குள் முட்டைக்குள் கருவுக்கும் கல்லுக்குள் தேரைக்கும் எப்படி இறைவன் அமுதளிக்கிறான் அல்லது அது உணவளிக்கிறான்னு பாருங்க. முட்டையில முட்டை இருக்குது, அந்த முட்டையில உள்ள நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா மஞ்சக்கரு இருக்கு. இந்த மஞ்சக்கரு தான் குஞ்சாக மாறுது. அது எப்படி குஞ்சாக மாறுதோ அந்த அளவுக்கு இந்த வெள்ளைக்கரு தான் அதுக்கு உணவாக மாறும். அப்போ அந்த மஞ்சக்கரு குஞ்சாக மாறினா அதுக்கு வெளியிலிருந்து யார் கொடுப்பாங்க? அது வரையில முழு உருவம் ஆகிற வரையில அதுக்கு உணவு வேணுமேன்னுட்டு அங்கேயே வச்சிருக்கிறது என்ன? இந்த இறைநிலையான ஜீவகாந்த காந்த சக்தியானது இருப்பு நிலையாகவும் இயக்க நிலையாக ஒழுங்காற்றலாக ஒவ்வொரு பொருளுக்கும் அங்கங்க அதற்கு வேண்டியது அங்க அமைச்சே இருக்கு. கல்லுக்குள்ள தேரைன்னா பெரிய கல்லை உடைச்சி தெரிஞ்சவங்க எடுத்துருவாங்க, உள்ள தேரை இருக்குதுன்னு சொல்லி. அது எப்படி ஆச்சு? அது எப்படி வாழுது? அது 1000 வருஷம் வாழ்ந்திருக்கும், 2000 வருஷம் கூட வாழ்ந்திருக்கும். அதுல இந்த சில கல்லுங்கள்ல சாதாரண தண்ணி கூட போய் ஊறி போகக்கூடிய அளவுக்கு இருக்கு. இப்போ தவளையினுடைய முட்டைகள் ஏதாவது ஒண்ணு அப்படியே அது வழியே போயிட்டுனா உள்ள அப்புறம் இங்க மூடி திரும்பி வர முடியாது, அங்க போய் சின்ன தவளையாக ஆறு. அந்த தவளை ஆன உடனே அது விடுற மூச்சு அதனுடைய இதுல அங்கேயே கொஞ்சம் தண்ணியும் சேர்ந்து போகும். அதுல இருந்து 1000 வருஷம் வளரும், 2000 வருஷம் வளரும். அதுக்கு வேண்டிய பொருள் எல்லாம் அங்கேயும் கிடைக்கும். அதான் கல்லுக்குள் தேரைக்கும் கருப்பைக்குள் முட்டைக்கும் விருப்பம் உடன் அமுதளிக்கும் ஈசன்னு சொல்லுவாங்க. அம்மாதிரி எல்லா இடத்துலையும் எல்லாமே இருக்குது. நமக்கு அப்படித்தான் இருக்குது. நாம ஒண்ணுமே கொண்டு வரல. இது வரைக்கும் எப்படி இருந்தோம் அதை கவனிச்சு பார்த்தா இனிமேலும் அதுவே பொருள் எங்கு நிறைஞ்சி இருக்கிறது, செயலுக்கு தக்க விளைவளிக்கிறது. அதனால நான் என்ன செய்யணும்? எனக்கு நல்லதா செய்யணும், மற்றவர்களுக்கு நல்லதா செய்யணும். செய்ய தெரியுதுன்னா தெரிந்து கொள்ளணும், அதான் கல்வி. ஆக கல்வியும் கற்கணும், செயலும் செய்யணும், விளைவும் அனுபவிக்கணும் என்ற அளவில் வந்தா இதுதான் கர்மயோகம். உண்மையை உணர்ந்தா நன்மையே செய்ய வேணும் என்ற எண்ணம் உண்டாகுது பாருங்க. அறம் இறைநிலையை உணர்ந்தா அறநெறி தானாக இயல்பாகி விட்டது. அந்த நிலையில இறைவன் எல்லா பொருளும் இருக்கிறான், எந்த செயல் செய்தாலும் அவனே செயலாக அதாவது விளைவாக வெளிப்படுகிறான் என்ற கர்மயோகம். இவ்வளவுதான். இறை உணர்வு என்பது உள்ளதை உணர்தல், அதன் பிறகு செயலில் இருந்து விளைவாக அவனே வருகிறான் என்று காணுவது கர்மயோகம். இந்த இரண்டையும் வைத்துக்கொண்டு இந்த சமுதாயத்துக்கு தனக்கும் உள்ள உறவறிந்து
நாம் நல்லதே தான் செய்யணும், யாருக்கும் தீமை செய்யக்கூடாது. அதே போல துன்பப்படுவர்களுக்கு துன்பத்தை நீக்கணும். எனக்கு இட்ட சமுதாயத்துக்கு நான் திருப்பி நல்லது செய்யணும். கடமை, ஒழுக்கம், கடமை, ஈகை, இந்த மூன்றையும் வைத்துக் கொண்டு வாழ்வேன் என்ற எண்ணெய போறோம். உள்ளதை உணர்ந்தால்தான் நல்லது செய்ய வரும். நல்லது செய்ய வந்தாதான் அல்லதை விட முடியும். ஆகவே உள்ளது உணர்தல், நல்லது செய்தல், அல்லவை விடுதல், இந்த மூன்றையும் மனதில் வைத்துக் கொண்டீங்கன்னா இறை உணர்வும் வந்துடும், மற்ற அறநெறியும் வந்துவிடும், கர்மயோகம் வந்துவிடும். நாம் எல்லோரும் கர்மயோகிகளாக காலத்தை நிரப்பி நம்முடைய வாழ்க்கையை வளப்படுத்திக் கொள்வோம் என்று கூறி இன்றைய உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.